கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காட்சி இந்த காணொளி காட்சியில காணுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தாவே, வேதம் மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது. தேவன் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராகவே நமக்கு இருக்கிறார் என்று பலமுறை நாம் சந்தித்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் எப்பொழுதுமே கிருபை செய்வராகவே இருக்கிறார். தேவ ஆவியானவர் நம்ம மத்தியிலே பலன் கொண்டு இருக்கிறார். நாம் எப்பொழுதுமே கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் சென்ற வாரத்திலே ஒரு யுத்தத்தை குறித்து பார்த்தோம். நாம் எல்லோரும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த யுத்தத்துல நாம் ஜெயிக்க முடியும்? எந்த விதத்துல நாம் அந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியும்? இது ஒரு மிக ஆச்சரியமான ஒரு காரியம். தேவன் யுத்தத்திலே வல்லவராக இருக்கிறார். ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நீங்கள் பார்க்கும் பொழுது யுத்தம் செய்கிறவர்களாகவே அனைவரும் இருந்திருக்கிறார்கள். நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வியாதிகள், வருத்தங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு எப்பொழுதும் நம்மை மன கஷ்டத்துக்குள்ளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. எப்படி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ முடியும் என்பதை அறிந்திருக்க நான் நிச்சயித்திருக்கிறேன். வேதம் மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது, நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணாமல், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவன் முடிச்சூடப்படால் என்று வேதம் மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறது. We must know the point. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மாஸ்டர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை எக்கோ கட் பண்ணுவாங்க, புரியவே மாட்டாங்க. அவங்க பாடும்போது கரெக்டா இருக்குது, நான் வரும்போது தப்பா இருக்கு. வெரி பேட். அங்க யாருமே தயவு செஞ்சு இனிமேல் உட்காராதீங்க. தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த வேதாகமத்துல நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு உபதேசங்களாய் தேவன் சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு உடன்படிக்கைகளாய் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் பிரகாரம் யார் யார் நடக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே சமாதானமும் சந்தோஷமும் நிலை பெற்றுக் கொண்டிருக்கும். நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு உடன்படிக்கைகளை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆதாமை எடுத்து பார்க்கும் பொழுது ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன், இந்த கனியை நீ புசியாதிருப்பாயாக. அதாவது தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு வெளிப்பட்டது.
நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கனியை புசியாதிருப்பாயாக என்று சொன்னது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், அவர்களோடு அவர் ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை. எல்லாவற்றையும் ஆண்டுகொள், எல்லா விஷயங்களையும் தேவன் அவர்களுக்கு செய்துவிட்டு தான் சென்றிருக்கிறார். நீங்கள் இந்த உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், என்னுடைய உடன்படிக்கையிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் நிலை பெயராமல் போனதினால், அந்த உடன்படிக்கை உடைக்கப்பட்டதினால் தேவன் தனியாக மனுஷன் தனியாக பிரிக்கப்பட்டான். ஏனென்றால் ஒவ்வொரு சாயங்கால வேளையிலும் தேவன் அவர்களை காணும்படியாய் மனிதனுக்கும் தேவனுக்கும் தெய்வத்துக்கும் கடவுளுக்கும் இருந்த ஒரு உறவை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். என்றைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறினார்களோ அன்றைக்கே தேவன் அவர்களை விட்டு வெளியேறினார்கள். திரும்பவும் அவர்களை அவர் என்னவில்லை, சந்திக்கவில்லை. தன்னுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் வெளியேற சொன்னார். அதாவது ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியேற சொன்னார். சேராபின் கேராபின்களுக்கு கட்டளையிட்டார். பட்டயத்தினாலே இங்கு வைக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவன் இவர்களை படைத்தார். இவர்களுடைய ஆத்துமா தேவன் உருவாக்கினார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கி 12:7 எடுத்து வாசிக்கும் பொழுது மிக அழகாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் வாசியுங்கள். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்பு நன்றாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானது ஆதியாகமம் 2:7 நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் என்று வேதாகமம் மிக அழகாய் தெளிவாக சொல்கிறது. அந்த ஜீவ சுவாசத்தை தான் ஆவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அந்த ஆவி தேவன் தந்தது. இந்த மனிதன் தான் தன்னுடைய வார்த்தையை கேட்காமல் போய்விட்டான் என்று தேவன் அவனை விட்டுவிட்டிருக்கலாம், அல்லது அவனை கொன்று போட்டு இருக்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தேவன் அவர்களை அழிக்காமல் அன்பின் நிமித்தமாக, அவனை கட்டி அடைத்துக் கொள்ள முடியாமல் அன்பின் நிமித்தமாக, நீதி உள்ள தேவன் நிமித்தமாக அவர் மிக அழகாக தெளிவான இன்னொரு வாய்ப்பை அவனுக்கு அருளுகிறார். அந்த வாய்ப்பு தான் இஸ்ரவேலர்கள் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார். A nation and a nationality. அவர்களுக்கு உருவாக்கி எப்படியாவது மனிதனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு வந்தடைய வேண்டும். கரைப்பட்டு இருக்கிற பாவத்தில் இருக்கிற அந்த ஆவி தேவனிடத்திலே திரும்பவும் வர முடியாது. ஏனென்றால் அவர் பரிசுத்தர். பரிசுத்தமும் பாவியும் ஒன்றாக என்ன செய்ய முடியாது, இணையவே முடியாது. இந்த நீதியின் பிரகாரம் தேவன் அவர்களை திரும்பவும் கழுவி சுத்தமாகி எடுக்கும்படியாய் தேவன் மிக அழகாக தெளிவாக மோசேயை கூட்டி மோசேயை அழைப்பித்து இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து, இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கிற எல்லாரையும் அழைப்பித்து என்று அங்கே இல்லை, அந்நாளிலே அங்கே உயிரோடு இருக்கிற உபாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது மிக அழகாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வீட்டில் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலர் எல்லோரையும் அழைப்பித்து அங்கே உயிரோடு இருக்கிற நம்மோடு ஒரே பிள்ளை ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். அந்த உடன்படிக்கை தான் 10 கட்டளைகள் கற்பலகையிலே எழுதப்பட்டு மிக அழகாக தெளிவாக தேவன் அவருடைய கரத்திலே கொடுத்து, இந்த உடன்படிக்கையின் பிரகாரம், இந்த 10 கட்டளைகள் பிரகாரம் நீ நடக்கும் பொழுது
நீ பலிகளை செலுத்தும்படியாய் பலிபீடத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பலிபீடத்துல ரத்தம் சிந்துதலை குறித்து மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, இப்படி நிவாரண பலிகளை, சர்வாங்க தகன பலி, இப்படி பலிகளை செலுத்தும்படியாய் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். ஆனால் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ளாமல் போனார்கள். நியாய பிரமாணத்தை அவர்கள் கை கொள்ளாமல் போனபடினாலே 10 கோத்திரத்தை அமலேக்கியனும் 2 கோத்திரத்தை அசரியனும் தூக்கி கொண்டு போய் இஸ்ரவேல் எனப்பட்ட சமுதாயம், இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்ட அந்த ராட்சியம், அந்த மரம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சிதறடிக்கப்பட்டார். அந்த அடிமரத்தின் துளியிலே இருந்து தான் ஈசாய் என்னும் அடிமரத்தின் துளியிலே இருந்து ஒரு துளிர் வெளியே வந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்து. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் தவறு செய்த நிமித்தமாக திரும்பவும் அவர்களை அவர் விட்டுவிடாமல் எப்படியாகிலும் அந்த ஆத்துமாவை தன்னிடத்திலே கொண்டு வரும்படியாய் தேவன் மிக அழகாய் தெளிவாய் மற்றொரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறது ஆண்டவராகிய இயேசு. தன்னுடைய குமாரனை அவர் கொண்டு வருகிறார். இந்த உடன்படிக்கையிலே நிலைந்திருக்கிறது யார் என்றால் கிறிஸ்து. இந்த இடத்தில் தான் இயேசுவுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள போகிறோம். இது ஒரு சூட்சம், இது ஒரு ரகசியம். இந்த தேவ ரகசியத்திலே நீ சரியாக இருப்பாயானால் தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எல்லாவற்றையும் அவர் தருகிறார். He is our Jehovah Jireh. He will supply all your needs. உன்னுடைய தேவைகளை அறிந்து எல்லாவற்றையும் உன்னை சுகமாய் ஜீவிக்க பண்ணுகிறது தான் தேவனுடைய மாபெரும் திட்டம். நீ தேவனுடைய உடன்படிக்கையிலே நிலைத்தராமல் நீ பிரச்சனைக்குள்ளாக மாற்றப்படுகிறாய். நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வந்த பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக அழகாக தெளிவாக சொல்கிறது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. மிக அழகாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மாமிச பிண்டத்திற்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஒரு குழந்தையாய் மாம்சத்திலே தேவன் வெளிப்பட்டார் என்று வேதாகமம் மிக அழகாக தெளிவாக சொல்லி இருக்கிறது. அந்த மாம்சத்திலே வந்த அந்த இயேசு இந்த உலகத்திலே வந்து 33.5 வருடங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நாட்களிலே அநேக திருஷ்டாந்தங்களினாலே தன்னை தேவனுக்கு உரியவர் என்பதை அவர் திருஷ்டாந்தரப்படுத்தினார். ஒரு முறை சிஷ்யனை பார்த்து அவர் கேட்கும் பொழுது, மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது ஒருவன் சொல்லுகிறார், நீ கிறிஸ்து என்று. மெசாயா, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் மாம்சத்திலே இருந்ததினாலே அவர் சொல்லுகிறார் மிக அழகாக தெளிவாக, இதை உனக்கு தேவன் வெளிப்படுத்தினால் இதை யாரிடத்துல என்ன பண்ணக்கூடாது, நீ போய் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டார். நன்றாக கவனித்துக் கொண்டே வர வேண்டும். ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன்
தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் underline the word மாம்சத்தின்படி according to the flesh he came from David மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் he came according to that generation மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய குமாரன் சுதன் என்றால் குமாரன் பல வடமொழிகள் ஏற்கனவே வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது தேவனுடைய குமாரன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்து எழுந்தபடியினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார் இந்த இயேசுதான் உயிர்த்தெழுந்த உடனேயே கிறிஸ்துவாக மாற்றப்பட்டிருக்கிறார் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யோவான் 31ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் 30:31 வசனம் யோவான் 30ஆம் அதிகாரம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் 20:31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இயேசு ஒரு பாட்டு அதற்கு அடுத்தபடியாக தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது 20:31 யோவான் 20:31 மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வேதாகமம் மிக அழகாய் தெளிவாக இருக்கிறது இயேசு மாம்சத்தின் பிரகாரம் வந்தவர் கிறிஸ்து ஆவியின் பிரகாரம் உயிர்ப்பிக்கப்பட்டவர் இந்த உயிர்ப்பிக்கப்பட்ட கிறிஸ்து என்ன உடன்படிக்கையை செய்திருக்கிறாரோ எந்த உபதேசத்தை செய்திருக்கிறாரோ அந்த உபதேசம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அவர் புறஜாதியை குறித்தும் இஸ்ரவேலனை குறித்தும் மிக அழகாக தெளிவாக இருக்கிறார் புறஜாதியாரும் இஸ்ரவேலரும் ஒன்று சேர முடியாதபடிக்கு இந்த நியாய பிரமாணம் அவர்களுக்கு நடுச்சுவராக தடுப்பு சுவராக இவர்கள் இருவரும் இணையக்கூடாதபடிக்கு இந்த உடன்படிக்கையை அவர்கள்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது அவர்களுக்கும் இந்த புறஜாதிக்கும் ஒரு பிரிவினையை உண்டாக்கி இருக்கிறது எடுத்தவர்கள் வாசிக்க ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தின் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள் அக்காலத்திலே என்றால் எக்காலத்தில் அவர் காலத்தின் தேவன் எபிரேயர் 1:1 எடுத்து வாசிக்கும் பொழுது மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் ஒன்று பிதாக்களின் காலம் இன்னொன்று இஸ்ரவேலின் காலம் முதலாம் உடன்படிக்கை இரண்டாம் உடன்படிக்கை அடுத்தது குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இது மூன்றாவது காலம் அதைத்தான்
எபிரேயர்ல ஆக்கியோன் மிக அழகாய் தெளிவாய் எழுதுகிறார். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் யார்? கிறிஸ்துவை சேராதவர்கள் புறஜாதியார், நியாய பிரமாணத்துக்குள்ளாக இல்லாதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கும் புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்துக்கும் உடன்படிக்கைகளுக்கும் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அவன் எதனாலே? கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி அதை விவரிக்கிறார்? எப்படி இதில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதிறத்தார். யார் இருதிறத்தார்? புறஜாதியும் இஸ்ரவேலனும் இருதிறத்தாரையும் ஒன்றாக ஒரே சமநிலைமைக்கு தேவன் கொண்டு வந்தார். உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இங்கே இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு சாதி பிரிவுகளினாலே கிறிஸ்தவம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. நிற பிரிவுகளினாலே இன்றைக்கு கிறிஸ்தவம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் தடுமாறிக் கொண்டிருக்கிறது. நிற பிரிவுகளினால், சாதி வெறியினால். உன்னை சாதியினாலே பிரித்தெடுத்து இன்றைக்கு குழப்பத்தை சபைகளிலும் கிறிஸ்தவத்திலும் மற்ற இடங்களிலும் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் உருவாக்கியது ஒரே சமுதாயம், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். நன்றாய் புரிந்து கொள்ளும். ஒற்றுமையை எப்படி ஆக்கினார் என்பதை ஆக்கியோன் மிக அழகாய் தெளிவாய் எழுதுகிறார். பகையாகி நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவர், நியாய பிரமாணமாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்தார். கடவுளை, தேவனை சிலுவையில் அறைய முடியுமா? மனிதனாய் அவர் வந்ததினாலே. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்திலே அவர் இருந்ததினாலே மாத்திரம் மாம்சத்திலே இருக்கிற ஒருவரைத்தான் தண்டிக்க முடியும். அதனாலேதான் உனக்காக எனக்காக ஆக்கினை உனக்கும் எனக்கும் வராதபடிக்கு அவர் பாவமாய் கிருபாதார பலியாய். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே கிருபாதார பலி இல்லை, சர்வாங்க தகன பலி இருந்தது, பாவ நிவாரண பலி இருந்தது, குற்ற நிவாரண பலி இருந்தது. ஆனால் கிருபாதார பலியாக இயேசு அந்த சிலுவையிலே நியாய பிரமாணத்தை ஒழிக்கும்படியாய் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். நீ தெளிவாக புரிந்து. அந்த ரத்தத்தில் சிந்தப்பட்டதினாலே இந்த ஆக்கியோர் எழுதுகிறான் தெளிவாக. வாசியுங்கள். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை ஒழித்து தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் இயேசு சிலுவைக்கு சென்றதனாலே ஒரு பெனிஃபிட் என்னன்னா, சமத்துவம் இந்த உலகத்திலே வந்தது. இந்த சமத்துவத்தை மனிதன் உரியடித்து போட்டான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினாலே கொன்று. நன்றாய் புரிந்திருக்க வேண்டும். இருதரத்தாரையும் ஒன்றாக்கி ஒரு புதிய மனுஷனை அவர் உருவாக்கினார். There is a new creation came out of the cross through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மிக அழகாக இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே புதிய மனுஷனை அவர் உருவாக்கி பகையை சிலுவையினாலே கொன்று பகையாக நின்ற அந்த நடுச்சுவராகிய நியாய பிரமாணத்தை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதிரத்தாரையும்
ஒரே சரீரமாக. There is a body of Christ has been established through his blood. எபேசியர் 1:23 எடுத்து வாசிக்கும் பொழுது மிக அழகாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றால் நிரப்புகிறவர், நிறைவாகி சரீரமாகி சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக. There is a head for the church. இன்றைக்கு சபைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் தலைவர்கள் அல்ல, எங்கள் இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலைவர். அந்த சபையை அவர் நிறுவினார். அந்த சபையிலே ஒற்றுமை நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆண் என்று இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன என்றும் இல்லை. சபையிலே ஒற்றுமை. இன்றைக்கு இந்திய தேசத்திலே ஒற்றுமை, உலகத்திலே ஒற்றுமை, உலகத்திலே சமாதானம். உன்னுடைய உள்ளத்திலே சமாதானம், உன்னுடைய இல்லத்திலே சமாதானம், உன்னுடைய ஜீவியத்திலே சமாதானம். அத்தனை தேவைகளும் சந்திக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தினாலே நீ மீட்டு எடுக்கப்பட்டிருப்பாயானால், கழுவப்பட்டிருப்பாயானால், அவர் ரத்தத்தினாலே ஒரு உடன்படிக்கையை உன்னுடைய வாழ்க்கையை நீ கை கொள்வாயானால், கிறிஸ்து உனக்கு சமாதானத்தை கொண்டு வருவார். அவர் உன்னுடைய தலைவராய் இருக்கிறார். உன்னுடைய வீட்டுக்கே அவர் தலைவர் தான், உன்னுடைய நாட்டுக்கு தலைவர் தான், உன்னுடைய சபைக்கு அவர் தலைவர் தான். ஆனால் இன்றைக்கு சபை தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அநேக பேர்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார். தங்களுடைய வாழ்க்கைக்காக, தங்களுடைய சுகபோகத்திற்காக தலைவர்களாக மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். நீயும் நானும் சகோதர சகோதரிகள் என்று வேதம் சொல்கிறது. குரு என்று ஒருவன் அழைக்காதிருப்பானாக என்று வேதம் மிக அழகாய் தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்தில் சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே புதிய மனுஷனாக உருவாக்கி ஒரு சரீரத்தை, ஒரு சபையை ஸ்தாபிக்கிறார். இதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த சபையை உருவாக்கிவிட்டு சபை கூடுதல் என்கிற ஒன்றை அவர் கொண்டு வருகிறார். சபை கூடுதல் அப்படி என்றால் என்ன? நீயும் நானும் சபை. சபை நடத்துதல் என்று அவர் சொல்லவில்லை. இன்றைக்கு சபைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கூடுதலுக்குள் வருவது இல்லை. சபை கூடுதல் என்றால் சபைக்குள்ளே ஒற்றுமை இருக்க வேண்டும். உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒற்றுமை இருக்க வேண்டும். இன்றைக்கு சபையிலே பிரிவினைகள், ஒருவரை ஒருத்தி குறை சொல்லிக் கொண்டு தெரிவது, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் பேசிக் கொண்டிருப்பது, ஊழியருக்கு ஊழியர் விரோதமாய் பேசிக் கொண்டிருப்பது, நாட்டுக்கு நாடு விரோதமாய் பேசிக் கொண்டிருப்பது, நிறத்துக்கு நிறம் வேறுபட்டு விரோதமாய் பேசிக் கொண்டிருப்பது, சாதி பிரிவினையினால் விரோதத்தை வளர்த்துக் கொண்டிருப்பது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரே சரீரமாக தேவன் கொண்டு வருகிறார். ஒரு ஒற்றுமைக்குள்ளாக வருகிறார். இது கிறிஸ்துவனுடைய உபதேசம். இந்த உபதேசத்திலே நீ நிலைத்திராம். முதல்ல நீ ராபோஜனம் மாத்திரம் எடுத்து விட்டால் நீ சரியான கிறிஸ்தவன் நினைத்துக் கொண்டிருக்காதே. நீ பகையை, விரோதத்தை நீ வளர்த்துக் கொண்டிருக்கிறாய். பிரிவினையை வளர்த்துக் கொண்டிருக்கிறாய். இந்த பிரிவினை கொண்டு வருகிறவன் பிசாசு என்று வேதம் சொல்கிறது. சகோதரரை குற்றப்படுத்துகிறவன் பிசாசு என்று வேதம் சொல்கிறது. உன்னுடைய குடும்பத்திலே நீ விரோதமாய் பேசிக் கொண்டிருப்பாயானால், உன்னுடைய சபையிலே ஒருவருக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருப்பாயானால், பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருப்பாயானால், உனக்குள் சாத்தான் புகுந்து விட்டான் என்றால் நீ கிறிஸ்துவனுடைய ஆள் அல்ல, நீ சாத்தான். யூ ஆர் இப்ளீஸ். சாத்தானுடைய குணம் உன்னிடத்திலே காணப்படுகிறது. குறை சொல்லுகிற குணம். குறை சொல்லிக் கொண்டிருப்பாய், பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருப்பாய். இன்றைக்கு மாமியாருக்கு மருமகளுக்கு பிரிவினையை உண்டாக்குகிறது. மகளுக்கும் தகப்பனுக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது.
தகப்பனை குறை சொல்லுகிறது. பிள்ளைகளிடத்திலே போய் அவருடைய தகப்பனை பற்றி குறை சொல்லுகிறது, மக்களை பற்றி குறை சொல்லுகிறது. பாஸ்டர் இடத்துல வந்து மற்றவர்களை குறை பேசிக் கொண்டிருப்பது, கோல் சொல்லியே குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்கள் இருக்கிறார்கள். குற்றத்தையே சொல்லிக் கொண்டிருப்பது, மற்றவர்களை பற்றி குற்றமாகவே பேசிக் கொண்டிருப்பது, இவர்கள் செய்வது சரியில்லை அவர்கள் செய்வது சரியில்லை என்று பேசிக் கொண்டிருப்பது. கிறிஸ்துவுக்கென்று நீ எதை செய்தாலும் அது சரிதான், ஆனால் அது ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுது என்று வேதம் மிக அழகாய் தெளிவாய் சொல்கிறது. நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். நீ உனக்காக உன்னுடைய பெனிஃபிட்டுக்காக நீ பெயர் வாங்க வேண்டும், புகழ் வாங்க வேண்டும் என்பதற்காக நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பெயரும் புகழும் கடைசி வரைக்கும் உன்னோடு கூட வருவது இல்லை. நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு மாமிசத்தில் இருந்த இயேசுவாக அவர் என்றுமே இருந்தது இல்லை. கல்லறையிடத்துல மரியாள் ஓடி பார்க்கும் பொழுது மரியாள் எத்தனையோ நாட்கள் இயேசுவை கண்டிருக்கிறார். ஆனால் உயிர்த்தெழுந்து அவர் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவரை இயேசு என்று அவள் அழைக்கவில்லை, தோட்டக்காரன் என்று நினைத்தார். அவள் மரியாளே என்று சொன்ன பொழுது அந்த குரலை வைத்து ரபுனி, இயேசுவே என்று சொல்லவில்லை, ரபுனி போதகரே என்று சொல்லுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அறைக்குள்ளே பிரவேசித்து தோமாவின் விழாவிலே, வா தோமா வா, என்னுடைய விழாவிலே கையை போடு என்று அவர் சொன்னான். கையை போடவில்லை, அந்த குரலை ரெக்கக்னைஸ் செய்து அவன் சொல்லுகிறான் ஒரே வார்த்தையிலே, இயேசுவே என்று கத்தவில்லை, என் ஆண்டவரே, என் தேவனே, my God and my Lord. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்று ரெகக்னைஸ் பண்ணவில்லை. எம்மா ஒரு சீஷர்களோடு அவர் நடந்து கொண்டு போகும்போது அவர்கள் ஒருவரும் அவரை இயேசு என்று அறியவில்லை. அவர் அந்த மீனை எடுத்து அப்பத்தை பிடுகிற மாதிரி அவர்கள் பிடும் பொழுதுதான் அவர்தான் இயேசு என்பதை ரெகக்னைஸ் பண்ணாங்க. அவர் ஆவிக்குரிய மேனியிலே இருக்கிறார். ஆவிக்கு மேனி உண்டு என்று வேதம் மிக அழகாய் தெளிவாய் சொல்லுகிறார். அந்த ஆவியில இருக்கிறவர் தான் உபதேசத்தை சொல்லி இருக்கிறார். ஒரு உடன்படிக்கை இந்த சபையின் இடத்துல ஏற்படுத்துகிறார். அதுதான் இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை மிக அழகாக தெளிவாக சொல்லிவிட்டு ஒரு உடன்படிக்கையை இந்த சபைக்கு ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார். கிறிஸ்துவின் உபதேசத்தை எப்படி கை கொள்ள வேண்டும் என்று அழகாக தெளிவாக சொல்லி போயிருக்கிறார். இது பாவ மன்னிப்பு, இது பாவ மன்னிப்புக்கென்று பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சித்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. There is the old covenant. There is a new covenant. I am releasing a new covenant. இது கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய உபதேசம். மிக அழகாய் சொல்லியிருக்கிறார். இந்த உடன்படிக்கையை என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, இதிலே நீங்கள் நிலை பெற்றிருந்தால் என் ரத்தத்துக்குள்ளாக இருப்பீர்கள், நீயும் நானும் ஒன்றாயிருப்போம். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மிக தெளிவாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த உபதேசத்திலே இன்றைக்கு வாரத்துக்கு ஒரு முறை, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படியாக சீஷர்கள் வந்தார்கள் என்றால் இன்றைக்கு அப்பம் விற்பதற்காக வரவில்லை, ஆடி பாடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறீர்கள், குதிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறீர்கள், வேறே வேற ஆக்டிவிட்டிஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நீ கூடி வருகிறது எதற்காக? அப்போஸ்தலர் 27 மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார்.
வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படியாக சீஷர்கள் கூடி வந்தார்கள். அதனால்தான் வாரத்தின் முதல் நாளிலே வந்திருக்கிறாய், இல்லை என்றால் 7ஆம் நாளிலே உட்கார்ந்து கொண்டிருப்பாய். அப்படி 7ஆம் நாளிலே உட்கார்ந்து கொண்டிருப்பாயானால் அந்த உபதேசம் எப்பொழுதோ முறியடிக்கப்பட்டு விட்டது. படத்திற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். ஏதாவது என் பிள்ளைகளுக்கு ஸ்பான்சர் கிடைக்கும் என்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். தேவனுடைய பிரமாணத்தை நீ மீறி கொண்டிருக்கிறாய். வசதி வாய்ப்புகளுக்காக இன்றைக்கு தேவனை விற்று கொண்டிருக்கிறார்கள். நன்றாக தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சபை அப்படி என்றால் நீயும் நானும் கூடி வருதல், அதிலே ஒரு கண்டிஷனை கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். You have to get a salvation. That salvation is through the blood of Jesus Christ. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டாம் என்றால் ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது மிக அழகாக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பாவத்திற்கு மரித்து எப்படி நீ அடக்கம் செய்யப்பட்டு எப்படி நீ உயிரோடு எழுப்பப்படுகிறாய் என்று கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்குள்ளாக உன்னை உட்படுத்துகிறது இந்த ஞான ஸ்நானம் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:16 மிக அழகாக தேவனுடைய செயல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஆபரேஷன் ஆஃப் காட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஞான ஸ்நானத்திலே உட்படும் பொழுது ஒரு ஆபரேஷன் உள்ளே நடக்கிறது. உன்னை கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக தேவன் அங்கே வைக்கிறார். நீ ஒரு புதிய மனுஷனாக மாற்றப்படுகிறாய். ஆனால் புதிய மனுஷனை தேடி கண்டுபிடிப்பது மிக கடினமாய். ஏனென்றால் கள்ள போதகர்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள சகோதரிகள் இன்றைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். போதகரை கண்டவுடனே அவர்கள் மீது நடிக்கும் திறமையிலே இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நடிப்பை கற்றுக் கொடுத்ததை யாரு நினைக்கிறாய்? பிசாசானவன். ஆதியிலே இருந்து அவன் நடித்துக் கொண்டிருக்கிறவனாகவே இருக்கும். நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வேதாகமம் மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல், இப்படிப்பட்ட இந்த உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால், பிரிவினையை, வாதத்தை, பிரச்சனையை உன்னுடைய வாழ்க்கையிலே ஒருவன் கொண்டு வந்தால், சபையிலே கொண்டு வந்தால், நாட்டிலே கொண்டு வந்தால், அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்கள். அப்படி நீங்கள் சொன்னால் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவருடைய துர்க்கிரியைகளுக்கு பாத்திரவனாய் இருக்கிறார். யாரை பார்த்தாலும் வீட்டில் வெள்ளை வெள்ளை போட்ட அத்தனை பேரையும் விட்டு உள்ளே ஏற்று. அவர்களுக்கு என்ன இருக்காது? கிறிஸ்துவின் உபதேசம் இருக்காது. யாரை வேணாலும் கூப்பிட்டு யார்கிட்ட வேணாலும் தலையை கொடுத்து. இப்படிப்பட்ட உபதேசத்தை குறித்து நீ அலட்சியமாக இருப்பாயானால், இப்படிப்பட்ட ரட்சிப்பை குறித்து நீ அலட்சியமாக இருப்பாயானால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? இந்த உபதேசத்தை நீ அறிந்திருந்தும் இந்த உபதேசத்துக்கு மாறாக, உன்னுடைய ஆவிக்கு மாறாக நீ நடப்பாயானால் உனக்கு செலுத்தத்தக்க பலி நீ இராமல் நியாய தீர்ப்புக்கென்று நீ காத்து இருக்க வேண்டியது என்று வேதம் சொல்லுகிறது. உலக பிரகாரமான காரியங்களுக்காக நீ இந்த உபதேச
வெளியேறி கொண்டிருக்கிறாய். தேவனுடைய உடன்படிக்கையில் நிலைத்திருப்பா. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலை நிற்கப்பா. நீ கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலை நிற்கும் பொழுது எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். சமாதானமாய் நீ வாழ்வாய். பணத்தை கோடி கோடியாய் சம்பாதித்து விட்டு சமாதானம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, பணம் உன்னை பரலோகம் கொண்டு செல்லாது. இந்த உலகத்தின் மக்கள் உன்னை பரலோகம் கொண்டு செல்ல மாட்டார்கள். நீ தனியாக தான் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும். இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இந்த கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவன் தேவனை உடையவன் அல்ல. இன்றைக்கு பிரிவினையிலே, வாதத்திலே, பிரச்சனையிலே ஓடிக்கொண்டிருக்கிறாயே. கவலை ஏன் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது? கண்ணீர்கள் ஏன் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது? நீ கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலையிருப்பது இல்லை. கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள்ளாக இருப்பதில்லை. சபைக்குள்ளாகவே இருந்து கொண்டு பிரிவினை உன்னுடைய மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இது தேவனுடைய குடும்பத்தை தேவனுடைய குடும்பம் என்று வேதம் சொல்லுகிறது. உன் குடும்பத்திலே 1008 பிரிவினைகள். தகவலை பற்றி மகனிடத்திலே தவறாக சொல்லுவது, அது உன் பெனிஃபிட்டுக்காக தவறாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். தாயை பற்றி தவறாய் பேசுவது, மாமியார் மருமகளுக்கு பிரிவினையை உண்டாக்கி கொண்டிருப்பது, சபைக்குள் உட்கார்ந்து பிரிவினைகளை உண்டாக்கி கொண்டிருப்பது, நாட்டிலே உட்கார்ந்து கொண்டு மத பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பிசாசினுடைய செயல். நீ தேவனுடைய பிள்ளையானால் சமாதானமாய் இருக்கிறாயா? இதுதான் கேள்வி. புருஷ மனைவிக்கு சண்டையை மூட்டி ஓடுறது, குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. மூன்றாவது எலிமெண்ட் எப்போ உள்ள வருதோ அப்பவே உன்னுடைய சமாதானம், கிறிஸ்துவின் உபதேசம் உன்னை விட்டு வெளியே போயிடும். இந்த உபதேசத்தில் இல்லாதவனை தலைவனாக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்து தான் தலைவன். நீ என்றைக்கு இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறாயோ அன்றைக்கே கிறிஸ்து உன்னுடைய தலையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உன் மூளை கழுவப்பட்டு விட்டது. கிறிஸ்துவின் உபதேசத்தை அதைத்தான் வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. கலாத்தியர்ல மிக அழகாக எழுதுகிறார். வரும் காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும், அதாவது நாங்கள் சொன்ன சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களிடத்திலே கொண்டு வந்தால் அவனை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? வேறொரு சுவிசேஷம் இல்லையே. கலாத்தியர் 1:10 மிக அழகாக தெளிவாக எழுதியிருக்கிறது. வேறொரு சுவிசேஷம் கிடையாது. இந்த சுவிசேஷத்துக்குள் நிற்கும் பொழுது தேவன் உன்னை யுத்தத்திலே ஜெயிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற COVID-19 பயோவார், இது ஒரு யுத்தம். இந்த யுத்தத்திலே உன்னை ஜெயமாக கர்த்தர் காணும். மரணத்தின் ஓலங்கள் உன்னிடத்திலே வருவது இல்லை. மரண காரியங்கள் உன்னிடத்திலே வருவது இல்லை. உன்னை தொற்று நோய்கள் தொடுவது இல்லை. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்தும் இந்த ரத்தத்துக்குள்ளாக இருக்கப்பா. நிறைய பேரு சபைகள் பூட்டி விட்டன என்று சொல்லும் பொழுது அந்த ரத்தத்துக்குள்ளாக நினைப்பது இல்லை. நீ தனியாக வந்து கூட இதை வாங்கி கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் உனக்கு இதை பற்றி கவலை இல்லை. இந்த உபதேசத்தில் இருக்கவில்லை. உலகத்துக்கு பயந்து கொண்டு, அதிகாரங்களுக்கு பயந்து கொண்டு நீ அடிபணிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய். நீ கூடி வர வேண்டும் என்ற அவசியமில்லை. நீ தனியாக வந்து இந்த காரியங்களை செய்துவிட்டு சென்று இருக்கலாமே. உன்னால் செய்ய முடியவில்லை. நீ கிறிஸ்துவின் உபதேசத்துக்குள் இருக்கவில்லை. அன்பு சகோதரா, எப்படி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? எல்லா விஷயத்திலும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் உடன்படிக்கையில நிலைத்திருங்கள். ஆதி முதல் அவருடைய உடன்படிக்கையில எப்பொழுதெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் ஜெயத்தை கொண்டு வந்தார் என்பதை வேதம் மிக அழகாய் தெளிவாய் இருக்கிறது. நேரங்கள் குறைவாய் இருக்கிறபடியினாலே ஒன்றையும் சொல்ல முடியவில்லை. அப்படி வேலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் தொலைபேசிக்கு வா.
என்னுடைய அலைபேசிக்கு வா. 8122220035 என்னுடைய நம்பர். 8122220035 or join the Miracle Word Ministry WhatsApp group. உனக்கு பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளப்படும். ஃபேஸ் குரூப் ஒன்று ஆரம்பிக்கிறோம். வா உள்ளே. நீ சரியான உபதேசத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். நீ என்னோடு கூட விளக்கங்களை கேட்டுக் கொள்ளலாம். ஏன் வாதமே செய்ய. ஆனால் ஒன்றே ஒன்று தான், இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாய்த்தான் நீயும் நடக்க வேண்டும், நானும் நடக்க வேண்டும். வசனத்துக்கு அப்பாற்பட்டு பேச உனக்கும் எனக்கும் உரிமையே கிடையாது. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நீங்கள் எண்ண வேண்டாம் என்று வேதம் மிக அழகாய் தெளிவாய் சொல்கிறது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். பிதாவையும் குமாரனையும் உன் பக்கத்திலே வைத்துக் கொள். சமாதானமாய் வாழ். யுத்தத்திலே ஜெயத்தை எழுது. தனித்திரு, விழித்திரு, ஜெபித்திரு. இந்த வசனங்களை கை கொண்டிரு. இந்த வசனத்தின் பிரகாரம் நடக்க தயாராகி கொண்டிருக்கு. உன்னுடைய கரத்திலே வைத்துக் கொண்டிருக்கிற இந்த வேதாகமத்தை வாசி. இன்றைக்கு அந்த வேதாகமத்தை வாசிப்பது கிடையாது. எதையோ உளறிக் கொண்டிருக்கிறார். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் உனக்கு தெரியுமா? இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உடன்படிக்கைகளும் உனக்கு தெரியுமா? இந்த உடன்படிக்கையிலே நிலைநிற்கிறாயா? நீ தெரிந்து கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. அவைகளில் நிலை நின்றிருந்தாலே நீ சீஷனாயிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சீஷன் தான் கிறிஸ்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. இவளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமா? தொடர்பு கொள். Miracle World 5@yahoo.com. வா. பிஷப் சாம்சன் டிடி என்கிற யூடியூப் சேனலை பார். எந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கிறாய்? பிரிவினையின் உபதேசத்திலா? நீ ஏதோ கைத்தட்டி ஆராதித்து விட்டால் நீ சபையிலே வந்து சேர்ந்து விட்டாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? பிரிவினைகள் உலகத்திலே இருக்கிறது. சாதி பிரிவினைகள் இருக்கிறது. சமுதாய பிரிவுகள் உன்னிடத்திலே இருக்கிறது. சண்டைகள், விரோதங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கண்ணீரிலே உன்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. Turn yourself to blessings. ஆசீர்வாதத்துக்கு கடந்து வா. ஆசீர்வாதத்துக்கு கடந்து வா. இந்த உபதேசத்தில் நிலைத்திருக்கவா. கிறிஸ்து உனக்காக மரித்து இருக்கிறாரே, உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாரே, அந்த ரத்தத்திலே திருமுழு காட்டப்படும். எரும மாடு கூட தண்ணிக்குள்ள போயிட்டு வந்திருக்கு. ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா புரிந்து கொள். உபதேசத்திலே நிலைத்திருக்க பிரயாசப்படும். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உன்னை ஒருவராலும் அசைக்க முடியாது. ஒன்றும் உன்னை மேற்கொள்ளாது. நீ சமாதானமாய் இருப்பாய், சந்தோஷமாய் இருப்பாய். வானமும் பூமியும் என்னுடைய கர்த்தருடையது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கோடி கோடியாய் உன் கரத்திலே கொடுப்பார். ஒரு பிரச்சனையும் உனக்கு நிகழ்த்தப்படுவது இல்லை. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதியுமா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். God will bless you from today if you are in Christ. நீ கிறிஸ்துவின் உபதேசத்தில் உடன்படிக்கையிலே நிலைக்க பிரயாசப்படு. பிரிவினைகள் உன்னை விட்டு அகன்று போகட்டும். சாதி பிரிவினைகள், சாதி கொடுமைகள், வகுப்பு வாதங்கள் உன்னை விட்டு அகன்று போகட்டும். கிறிஸ்தவம் ஒரு மதமே அல்ல. நீ ஒரு மதவாதி அல்ல. தெளிவாக புரிந்து. கிறிஸ்து உனக்காக மரித்தது ஒரு மதத்தை உருவாக்க அல்ல, நீயாக மனிதனாக உருவாக்கி கொண்டதுதான் மதம். This is not a religion. This is Christianity.
the way of truth. வா சத்தியத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். உனக்கு எப்ப விடுதலை உண்டு? யோவான் 8:31 எடுத்து வாசிக்கும் பொழுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்கிறது. சத்தியத்தை அறிந்து கொள், சத்தியத்தை மீது கொள். கடைசி காலத்துக்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறாய். இது வேதனைகளின் ஆரம்பம். இனிமேல் கொடிதான விஷயங்கள் நடக்க போகிறது. சத்தியத்துக்குள்ளே திரும்பிவிடு. உன்னை காத்தர் காத்து கொண்டு உன்னை சமாதானத்துக்குள் பிரவேசிக்கப்படுவார். நன்றாய் புரிந்து கொள். விசுவாசமாயிரு. தனித்திரு, விழித்திரு, செபித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் சொன்ன விஷயங்கள் உனக்கு புதியதாக இருக்கலாம். என்னை தொடர்பு கொள். நிச்சயமாக இவனை குறித்து பேசுவோம். வேற காரியங்கள் இடத்துல பேச வேண்டாம். இந்த காரியங்களை குறித்து பேசுவோம். உங்கள் ஆத்துமா மேல் பாரமாக இருக்க வேண்டும். உங்கள் ஆவி தேவனிடத்துல போய் செல்ல வேண்டும். கரைபட்டிருக்கிற பிரிவினைகளினால், பிரச்சனைகளினால், சாதி பிரிவுகளினால், வகுப்பு வாதங்களினால் கரைப்பட்டிருக்கிற உன்னுடைய ஆத்மா விடுதலை ஆகும். உனக்கு விடுதலை கொண்டு வருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. உன்னை விடுதலையாக்கும் சத்தியத்துக்குள்ளாய் வழிநாடு. சத்தியத்தை கேட்டு இன்னும் மனம் திரும்பாமல் சத்தியத்தை விட்டு விலகி இருப்பாயானால் திரும்பவும் சத்தியத்துக்குள்ளாக வா. கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.